எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய அருளால் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை பார்த்துட்டு வரோம். 20 ஸ்ட்ராட்டஜிஸில் இன்றைக்கி நம்ம கூட இணைந்திருக்கிறது மிஸ்ஸஸ் ஹவ்வா ஷெரீஃபா. இவங்க ஸ்டாக் ட்ரேடராக இருக்காங்க, ஃபினான்ஷியல் அனாலிஸ்டாக இருக்காங்க, அண்ட் ஆல்சோ ஹெவன்சி கவுன்சிலிங்கில் ஹாபீஸ் கிளப் கோஆர்டினேட்டராக இருக்காங்க. 3 வருடமாக நம்மளிடம் பயிற்சியும் இன்னும் எக்ஸ்பர்டைஸ்டாகவும் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மக்கிட்ட இவங்க பேச போகிற டாபிக் என்னென்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம பெண்கள் எல்லாருக்குமே இருக்கிற மிக நுட்பமான ஒரு ஆசை, ஒரு கனவு அப்படின்னா இந்த பிஸ்னஸ் தான். ஆனால் பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாமல் தான் நம்மளில் எல்லாருமே இருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக முக்கியம் வாய்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். வி வெல்கம் யூ மேம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப இந்த வாய்ப்பு தந்த ஹெவன்சி கவுன்சிலிங்க்கும் ஜன்னத்துல் பஹரியா சிஸ்டருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து வணிக நிர்வாகம், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். பிஸ்னஸ்னா என்ன? கமெண்ட் பண்ணுறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. ஏதாவது ஐடியா இருக்கா? பிஸ்னஸ்னா என்ன? ஓகே, நான் சொல்லட்டுமா? பிஸ்னஸ்னா வந்து மக்களுடைய தேவை, அதாவது மக்களுக்கு சில நீட்ஸ் இருக்கும், அப்படிதானே? அந்த நீட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு தொழில். கரெக்ட். ஓகே, அதை நம்ம மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள், மக்களுடைய நீடை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்து அந்த சொல்யூஷனுக்கு வந்து ஒரு சார்ஜ் பண்றோம்ல, அதுதான் பிஸ்னஸ். ஓகேயா? நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும். மனிதர்களுக்கு வந்து தேவைகள் பெரியதாகவும் இருக்கும், சின்ன தேவைகளும் இருக்கும், அப்படிதானே? பிஸ்னஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம தெருக்கல்ல வந்து காய்கறி பழங்கள்லாம் கொண்டு வருவாங்க, அப்படிதானே? அப்போ நமக்கு தேவையான விஷயங்களை அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்குவோம். அவங்கள்ட்ட ஒரு பேசிக்கான வெஜிடபிள்ஸ் இருக்கும், நம்ம அது தேவையான விஷயங்களை நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். வேற பால் வியாபாரம் அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்குவோம், அப்படிதானே? இப்போ நம்ம அவங்கள்ட்ட இல்லாத நம்ம வேற விஷயங்கள் வேணும் அப்படின்னு வரும்போது கடைகள் இருக்கும். அந்த கடைகள்ல குறிப்பிட்ட பொருட்கள் இருக்கும், அங்க போய் நம்ம அதை வாங்கிப்போம். இதுதான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வந்து வருது. நமக்கு தேவையான ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து அங்க போய் நம்ம வாங்கலாம். அப்போ மனிதர்களுடைய தேவைகள் கூட கூட மனிதர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துலயே போய் எல்லா பொருளையும் வாங்கிடலாம். இப்போ நான் வெஜிடபிள் ஷாப்புக்கு போனா அங்க வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்தா ஃப்ரூட்ஸுமே நான் வாங்கிடுவேன், இல்ல வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் நான் அங்க வாங்கிடுவேன் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் தான் சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்ஸ் இப்போ அதையும் தாண்டி நம்ம போகும்போது ஹோம் அப்ளையன்சஸா இருக்கட்டும், நம்ம ஃபர்னிச்சர் நிறைய விஷயங்கள் வந்து வாங்க ஹைப்பர் மார்க்கெட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு, இதெல்லாமே மக்களோட தேவைகள் அறிஞ்சு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத கொடுக்கறது தான் இதெல்லாம். அப்போ இதெல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் தான். ஓகேயா? இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம பல பேர் வந்து பிஸ்னஸ் அப்படின்னா வந்து தள்ளி தானே நிற்கிறோம். இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம தைரியமா இறங்கிடுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிடுவோம், நம்மளும் பண்ணிடலாம் அப்படி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இல்லை பண்ணல அப்படின்னாலும் நோ சொல்லிடலாம். ஓகே, அதான் மிக்ஸ்டு ஃபீலிங் இருக்கும், அப்படிதானே? அப்போ அது நம்ம நோ சொல்ற எதுக்கு நிறைய பேர் மேக்சிமம் நோ சொல்லுவாங்க. ஏன்னா அங்க வந்து ஃபியர் ஆஃப் லாஸ் இருக்கும். அதாவது நம்ம அது பிஸ்னஸை வந்து நம்ம ஒழுங்கா பண்ணுவோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அது அடுத்ததே வந்து லாஸை பத்தின விஷயங்கள் தான் அதுல வரும், அப்படிதானே? ஆனா நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லாவும் பிசினஸ் பண்றாங்க நம்மளை சுத்தி, அப்படிதானே? நம்ம பாக்குறோம். சின்ன சின்ன வெண்டாஸ்ல இருந்து சின்ன சின்ன ஆட்கள்ல இருந்து பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க. அப்போ அவங்களால எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு சிறந்த நிர்வாகம் இருந்துச்சுன்னா அவங்களால அந்த பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். ஓகேயா? அந்த பிசினஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து அதோட நிர்வாகம், சிறந்த நிர்வாகம் வேண்டும். ஓகேயா? அப்போ நம்ம இறைவன் அல்லாஹ் நம்மள்ட்ட சொல்லி இருக்கான், அதாவது நான் உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து நீங்க வந்து செலவு பண்ணுங்க,
அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். அப்படிதானே? அப்போ அல்லாஹ் வந்து நமக்கு தாரதுல இருந்து நம்ம வந்து நமக்கு தேவையான பொருட்கள வாங்குறோம். நம்ம பயன்படுறோம். நம்ம அதுக்கான விஷயங்களையும் கொடுக்கிறோம். அதுதான். அப்ப அந்த இடத்துல ஒரு விஷயத்த குடுக்குறவங்களுக்கும் பயன் இருக்கு, வாங்குறவங்களுக்கும் பயன் இருக்கு. அங்க ஒரு மியூச்சுவலான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த இடத்துல. அதாவது நான் தான் கொடுக்குற இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெருமையோ, எதுவுமே அந்த இடத்துல பிசினஸ்ல இருக்காது. நீ பொருள் என்கிட்ட இருந்து வாங்குறியா, நீ அதுக்கான ரூபாய என்கிட்ட தந்துருவ. அப்படிதானே? இதானே பிசினஸ். சோ அதுல வந்து ஒரு சமமான ஒரு நிலை தான் இருக்குது. ஓகேயா? அது நமக்கு வந்து நமக்கு தேவையான பொருட்களுக்கு நம்ம வந்து ரூபா குடுத்துடுறோம். அந்த முதலாளிக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருது. அது ஒரு சமமான நிலை. ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அத வந்து சின்னதா ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேயா? அதாவது லாஸஸ் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு நம்ம அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. அப்போ நம்ம அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்டார்ட் ஸ்மால் ஸ்கேல் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிசினஸ்னாலே அந்த பிசினஸ்னா எப்படின்னா அது ஸ்கேல் அப் பண்றதா இருக்கணும். அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போறதா தான் இருக்கணும். இப்ப நான் மட்டுமே ஒரு தொழில் பண்றேன் அப்படின்னா என்னோட நேரம் அதுக்கான ப்ரொடக்டிவிட்டி தான் அதுல கிடைக்கும். நான் எவ்வளவு நேரம் செலவிடுறேனோ அதற்கான ரிட்டர்ன் தான் எனக்கு அதுல இருந்து கிடைக்கும். அப்படிதானே? அப்போ அதை ஸ்கேல் அப் பண்ண அடுத்த நிலைமை கொண்டு போகணும்னா நம்ம வந்து நமக்கு தொழிலாளர்கள் எம்ப்ளாயீஸ வந்து கொண்டு வரலாம். அப்போ நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் எப்படி கொண்டு வரணும்? அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து நல்ல முறையில அவங்கள வந்து நம்ம கூட நம்ம அந்த தொழிலெல்லாம் சொல்லி கொடுத்து அதை செய்ய வைக்கணும். அப்போ அந்த இடத்துல நேரமும் நமக்கு வந்து அந்த நேரத்தை நல்ல விதமா நம்ம யூஸ் பண்ணலாம். அது நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஓகேயா? அப்ப அந்த பிசினஸ் அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து அது அந்த ஓனருக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டான்னு கேட்டா கிடையாது. அதுல வந்து எம்ப்ளாயீஸ் இருந்தா அந்த எம்ப்ளாயீஸுக்குமே பெனிஃபிட். ஒரு பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸ் வந்து சொல்லுவாங்க, அது அது என்னோட பிசினஸ், அது எங்களோட பிசினஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதானே? அது அந்த நிலைமைக்கு நம்ம அந்த பிசினஸ வந்து நல்ல நிர்வாகத்தோட நம்ம அதை வந்து கொண்டு போகணும். இப்ப வந்து ஒரு 10 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஓனரும் அந்த 10 எம்ப்ளாயீஸும் மட்டும் பயனடைகிறாங்கன்னா கிடையாது. அந்த 10 எம்ப்ளாயீஸோட ஃபேமிலியும் அதுல பயனடையும். அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல அந்த ஓனருக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. என்ன ரோல்? அது வந்து அவங்க அந்த சேலரிய வந்து கரெக்டா கொடுத்துறணும். அவங்க ஒரு பேசிக் சேலரி பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த சேலரிய வந்து கரெக்டா அந்த மந்த் எண்ட்ல இல்லைன்னா மந்த் பிகினிங்ல சொன்ன கணக்குல கொடுத்துறணும். இது வந்து அந்த பிசினஸ் அந்த நிர்வாகியோட ஒரு பெரிய ஒரு பொறுப்பா இருக்கு. அப்ப அந்த பிசினஸ நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம கொண்டு போலாம். ஓகேயா? இப்ப வந்து பிசினஸ்னா என்னதுன்னு பார்த்துட்டோம். இப்ப நிர்வாகம். நிர்வாகம்னா வந்து என்னதுன்னா, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு வேலைய வந்து ம். இப்ப நம்ம வந்து நிர்வாகம் பத்தி பார்க்க போறோம். அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது ஒரு வேலை வந்து சரியா நடக்கணும் அப்படின்னா நம்மளோட தொழில் சரியா நடக்கணும்னா அது எப்படி இருக்கணும்? திட்டமிடணும். பிளானிங் இருக்கணும். அதை அழகா ஒருங்கிணைக்கணும். அதை வந்து நம்ம கவனிச்சு செய்யணும். அதாவது ஒரு குழுவை நம்ம கீழே நமக்கு வந்து நம்ம கூட ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சிறந்த முறையில வழி நடத்தணும். அதுதான் நிர்வாகம். ஓகேயா? அப்போ வணிக நிர்வாகம்னா என்னது? ஒரு நிறுவனத்தோட வேலையை சரியா செய்யறது, ஒரு பிசினஸோட வேலையை சரியா செய்யறதுதான் வணிக நிர்வாகம். அதாவது அவங்க அதோட நேரம் எப்படி இருக்கும், எப்படி செலவிடலாம், பணத்தை எப்படி செலவிடலாம், அதோட ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த மனித வளங்களை நம்ம எப்படி கரெக்டா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுல வந்து நம்ம கரெக்டா பண்றதுதான் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரும். இப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பாக்குறோம்ல. இப்ப நம்ம அது வந்து எல்லா இடத்துலயுமே வரும். நிர்வாகம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நான் இனிமேல் சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸையுமே நீங்க வந்து பொருத்தி பார்க்கலாம். ஓகேயா? அது வந்து இப்ப நிர்வாகம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்ம குடும்பத்திலேயே நிர்வாகம் இருக்கா இல்லையா? நம்ம வீட்டுல நிர்வாகம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு குடும்பம் நல்ல நிலைமையில நல்ல மாதிரி இருக்கணும்னா அங்க ஒரு நிர்வாகம் அவசியம். அப்படிதானே? அப்ப அதே மாதிரி வேற எங்கெல்லாம் வேணும்? ஒரு சமூகம் நல்ல முறையில இருக்குதுன்னா நிர்வாகம் அவசியம். ஒரு அரசியல் அது நல்ல மாதிரி இருக்கணும்னா நிர்வாகம் கண்டிப்பாக தேவை. அப்ப நம்ம இந்த பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இதுக்குள்ள பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்க எல்லா இதுலயுமே நீங்க பொருத்தி பார்க்கலாம். எங்கெல்லாம் நீங்க சிறந்ததான விஷயங்கள், சிறந்த ரிசல்ட் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நான் சொல்ற டாபிக்ஸ் கீழே இனி வரும். ஓகேயா? ஓகே சிஸ்டர், அடுத்த ஸ்லைட் போங்க. இப்ப வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். அந்த பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது முக்கிய செயல்பாடு என்னென்ன செயல்பாடுகள் இருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் இருக்கணும்.
திட்டம் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து இது திட்டமிடணும். ஃபியூச்சர பத்தி, எதிர்காலத்த பத்தி அவங்களுக்கு ஒரு கோல் வச்சு அந்த கோல் அடையணும்னா, என்னென்னலாம் பண்ணணும்? அதுக்கான ப்ராப்பர் பிளான் இருக்கணும். அப்பதான் அது அந்த பிசினஸ் வந்து நல்ல மாதிரி ரன் ஆக முடியும். அதாவது நம்ம பெஞ்சமின் பிராங்க்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் அமெரிக்க தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. ஃபெயிலிங் டு ஃபெயிலிங் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்னன்னா ஒரு வேலைய திட்டமிடாம தொடங்குறது வந்து அந்த வேலையை வந்து தோல்விக்கு திட்டமிடுறதுக்கு சமம். இந்த வேலையை நீங்க தோல்வி அடைகிறதுக்கு தான் சமம். அதாவது பிளானிங் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா எல்லா இடத்துலயுமே இம்பார்ட்டன்ட். ஓகேயா? இப்ப நம்ம யூசுப் சூரா அதாவது 15ஆம் அத்தியாயத்துல 47ல இருந்து 49 வரைக்கும் பிளானிங் குறித்து வரும். அதாவது அந்த மன்னருக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல வந்து அது எக்ஸ்பிளனேஷன் யூசுப் நபி கொடுப்பாங்க. அது எதை எதை ரிலேட் பண்ணும்னா ஒரு பஞ்சம், ஃபியூச்சர்ல ஒரு பஞ்சம் வரும். அந்த பஞ்சத்துக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், அது 7 வருஷத்துடைய பஞ்சத்தை வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவின் மூலமா அந்த யூசுப் நபி வந்து அதை சொல்லுவாங்க அந்த மன்னருக்கு. அதனால அந்த பஞ்சத்தை அவங்க சமாளிப்பாங்க. அப்போ நம்ம குரான்ல வந்து அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லியிருக்கான், சிந்திச்சு செயல்படணும். நம்ம எல்லா இடத்துலயுமே சிந்திக்கணும், சிந்திச்சுதான் செயல்படணும். பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில இது பண்ணணும், நம்ம இலக்கை அடையணும். எல்லாரோட வாழ்க்கையிலயும் கண்டிப்பா ஒரு இலக்கு இருக்கணும். அப்படிதானே? அந்த இலக்கை அடையணும்னா ஒரு பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த இது வந்து ஆர்கனைசிங். ஆர்கனைசிங்னா ஒழுங்குபடுத்துதல். ஆர்கனைசிங் எங்க இருந்து தொடங்குது? வீட்டுல இருந்தே தொடங்குதா? நம்ம வீட்டை எல்லாம் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லுவோமா? அதுல இருந்தே ஆர்கனைசிங் தொடங்கிருது. அதேதான் ஒரு நிறுவனத்திலயா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, ஆர்கனைசிங் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம மனித வளம், பணம் அது எல்லாத்தையும் வந்து எங்கெங்க சரியா பயன்படுத்தலாம், இந்த 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 எம்ப்ளாயியை எதுக்கு கீழே போடலாம், இந்த எம்ப்ளாயி எதுக்கு சரிப்பட்டு வருவாங்க, பணத்தை வந்து எதுல முதலீடு பண்றதுல இருந்து அது நம்ம எங்க கொடுக்கணும், அந்த இது அது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பிளானுக்கு அந்த பணத்தை வந்து நம்ம வந்து கரெக்டா ப்ராப்பரா நம்ம அலாட் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து ஆர்கனைசிங்ல தான் வரும். ஓகே, அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடுத்தது வந்து டைரக்டிங், லீடிங், வழி நடத்துதல். வழி நடத்துதலும் அப்படிதான். நம்மளோட குடும்பத்திலேயே எதுவா இருந்தாலும் வழி நடத்துதல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து நம்ம இதுல பிசினஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த எம்ப்ளாயீஸை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும், ஊக்கம் கொடுக்கணும். அவங்கள வந்து அவங்களுக்கு நமக்கும் இடையான கம்யூனிகேஷனை வந்து நல்ல மாதிரி பில்ட் பண்ணணும். நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். அதுதான் அந்த ஒரு நல்ல ஒரு பிசினஸுக்கு வந்து அது வந்து வழிவகுக்கும். நல்ல ஒரு பிசினஸ் வேணும்னா அது கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்கணும். அதான் நல்ல விஷயம். அடுத்ததா கண்ட்ரோலிங். கண்ட்ரோலிங் என்னன்னா கட்டுப்படுத்துதல். கட்டுப்பாடு எல்லா இடத்துலயும் வேணும். அப்படித்தானே? அதாவது திட்டமிட்ட வேலை நடக்கணும். இல்ல எங்கேயாவது தாமதம் ஆகுதா, அது எங்க தாமதம் ஆகுது, எதனால அங்க தாமதம் ஆகுது, அது வந்து கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம்ல, அதுதான் கண்ட்ரோலிங். அந்த கண்ட்ரோலிங் வந்து நம்மளோட கோல்ஸ் அடைய என்னென்ன விஷயங்கள்லாம் தடையாக இருக்குது, இல்ல எது எதெல்லாம் நம்ம சீக்கிரம் நல்ல மாதிரி பண்ணுனா நம்ம முன்னேற்றத்துக்கு நல்ல வழிவகுக்கும்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலிங் கீழே வரும் அது எல்லாமே. அடுத்தது டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன். முடிவு எடுக்கிறது. நம்ம மேல இருக்க எல்லாத்தையும் பண்ணிட்டு டிசிஷனை வந்து ப்ராப்பரா பண்ணலைன்னா அதுவும் நமக்கு வந்து டிசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிதானே? வீட்லயுமே எங்கேயுமே எந்த ஒரு விஷயத்துலயுமே அந்த முடிவை வந்து கரெக்டா எடுக்கணும். அதுதான். அப்போ அந்த பிசினஸ்ல வந்து நல்ல முறையில வழி நடத்தணும் அப்படின்னா அதாவது எந்த இடத்துல எந்த முடிவு, அந்த முன்னேற்றத்துக்கு சிறந்த வழி எது, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை எடுக்கணும். தீர்மானம் வந்து கண்டிப்பா வேணும். ஓகேயா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சிஸ்டர். இதெல்லாமே நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல பாக்குறோம். அடுத்தது வந்து எத்திக்ஸ் இன் பிசினஸ். எத்திக்ஸ்னா வந்து மாரல் பிரின்சிபல், நெறிமுறைகள், ஒழுக்கம் எல்லாமே எத்திக்ஸ். ஓகேயா? அப்போ ஒரு பிசினஸ், ஒரு நல்ல பிசினஸ்னா எப்படி இருக்கும், அந்த பிசினஸ்க்கு என்னெல்லாம் வேணும்? ஹானஸ்டி, ட்ரஸ்ட், ஜஸ்டிஸ். ஹானஸ்டினா என்னது? நேர்மை. அந்த பிசினஸுக்கு வந்து நேர்மை ரொம்ப முக்கியம். அந்த வாடிக்கையாளர்கள் வந்து வாராங்க, ஒரு வியாபாரம் நடக்குதுன்னா அவங்கள ஏமாத்தவே கூடாது. அவங்களுக்கு நல்ல முறையில அந்த பொருட்களை கொடுக்கணும். அப்படி அந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு குறைபாடுகளோ ஏதாவது இருந்தா அந்த உண்மையை சொல்லிதான் அந்த வியாபாரம் பண்ணணுமே தவிர அந்த உண்மையை வந்து எந்த இடத்துலயுமே வந்து மறைக்க கூடாது. திருமதியில வரக்கூடிய ஒரு ஹதீத் வந்து நேர்மையான நம்பிக்கைக்குரிய வியாபாரி வந்து நபிமார்களுடனும் சத்தியவான்களுடனும் ஷஹீதுகளுடனும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப அந்த அந்த பிசினஸ் வந்து எவ்வளவு நேர்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு அது பாருங்க, அந்த நேர்மை வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ட்ரஸ்ட், நம்பிக்கை. நம்பிக்கை வந்து எல்லாத்துலயும் அந்த ஒரு அந்த கஸ்டமர்ஸுக்கும் அந்த பிசினஸ் பர்சனுக்கும் இடையில, அந்த பிசினஸுக்கும் இடையில வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ட்ரஸ்ட் மட்டும் வந்துட்டு அந்த பிசினஸ வந்து நம்ம வந்து அசைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதாவது நம்ம ஒரு டீலிங் நடத்துறோம் அப்படின்னா, நம்ம எதிர்காலத்துக்கு ஏதாவது ஒரு டீலிங் நடத்துறோம்னா
அது அந்த டீலிங் வந்து கரெக்டா நான் அந்த டீலிங்க சொன்ன டேட்ல கரெக்டா பண்ணணும். அதுக்கான மணியா கரெக்டா குடுக்கணும். கரெக்டா அந்த நம்பிக்கைய நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பிசினஸ் வந்து லாங் டெர்ம்க்கு வரதுக்கு நம்ம அத பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ட்ரஸ்ட்ட. அடுத்தது வந்து ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் வந்து என்னது? நியாயம். நியாயம் அல் முஃமின்ல வந்து வரும். அது ஃபர்ஸ்ட் வசனமே அதான். அளவில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு வரும். அப்போ நம்ம எந்த இடத்துலயுமே நம்ம நியாயமா இருக்கணும். அந்த அளவுலயும் வந்து நம்ம மோசடி செய்யவே கூடாது. அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து கூடுதலாவும் ஒருத்தங்களுக்கு குறைவாவும் அந்த மாதிரி வந்து பிசினஸ்ல கிடையவே கிடையாது. அது மாரல் வேல்யூஸ கரெக்டா ஃபாலோ பண்ணா அந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். அது வந்து எல்லா இடத்துலயும் அந்த பிசினஸுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். அந்த பிசினஸுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த பிசினஸ் நல்ல நியாயமா நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர்கிட்ட போய் சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்ம நியாயமா நடக்கிறாங்க, இவங்கள்ட்ட நீங்க பொருள் வாங்குங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ வந்து அது அட்ராக்ட் பண்ணும். இது எல்லாமே வந்து நம்ம எத்திக்ஸ்ல வந்து பாக்குறோம். அடுத்த ஸ்லைட் போங்க சிஸ்டர். அடுத்தது வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவ்வளவு நேரம் வந்து பிசினஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அந்த பிசினஸை நிர்வகிக்கிறவங்களோட குவாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கணும்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? தலைமைத்துவம், லீடர்ஷிப் இருக்கணும். அப்படிதானே? ஒரு நல்ல தலைவர் இருந்தா அவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த டீம் வந்து செமையா செயல்படும். அப்படிதானே? அதனால அந்த லீடர்ஷிப் வந்து ரொம்ப 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 அவசியம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு. இந்த விஷயம் வந்து நம்ம வீட்லயுமே பொருந்தும். ஒரு தலைவர் இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு தலைவர் இருக்கணும். எல்லாத்துலயுமே அந்த தலைவர் இருந்தா அது நல்லா நடக்கும். அந்த சமூகம் நல்லபடியா வழி நடக்கும். அப்படிதானே? பிசினஸுக்கும் பொருந்தும். லீடர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து அக்கௌண்டபிலிட்டினா வந்து பொறுப்புணர்வு. அதாவது பொறுப்பா இருக்கணும். அதாவது அந்த பிசினஸ்ல என்ன நடக்குதோ, அதாவது நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டரை பத்தி, அந்த நிர்வாகியை பத்தி. அந்த நிர்வாகி எப்படி இருக்கணும்? பொறுப்போடு இருக்கணும். அவங்க வந்து என்ன குற்றம் நடந்தாலும் அந்த பிசினஸ்ல என்னதான் நடந்தாலும் அதுக்கான பொறுப்பு அவங்கதான் ஏத்துக்கணும். என்ன டீலிங் என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கான மொத்த பொறுப்பும் அவங்கதான் அக்கௌண்டபிள். அதுக்கு அவங்கதான் பதில் சொல்லி ஆகணும். ஓகே, இதுவும் அப்படிதான். நம்ம வீடுகள்ல எல்லா இடத்துலயுமே அந்த வந்து ஒரு நிர்வாகிக்கு அந்த பொறுப்பு கண்டிப்பா இருக்கும். அதுக்கு அடுத்தது கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கும்னா தெளிவா, அந்த தொடர்பு வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும், கிளியரா இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த அந்த தலைவர் சொல்றாரு, அந்த நிர்வாகி சொல்றாரு அப்படின்னா அது அடுத்த கட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸுக்கு வந்து ப்ராப்பரா போய் சேரணும். அந்த கம்யூனிகேஷன்ன்றது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் பிசினஸ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் அந்த கம்யூனிகேஷன் தெளிவா இருக்கணும், நல்ல மரியாதையா இருக்கணும். அது வந்து அதாவது எல்லாரும் ஈக்குவலா நல்ல முறையில செயல்படுத்தணும். அந்த கம்யூனிகேஷன் ஒற்றுமையை வளர்க்கணுமே தவிர அது வந்து அது எந்த இடத்துலயும் ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு சண்டையை வந்து உருவாக்க கூடாது. ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் அந்த எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிசினஸ்ல. அடுத்ததா டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். டைமை வந்து கரெக்டா ஒழுங்கா அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். டைம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். அப்போ அந்த நிர்வாகியோட டைம் வந்து அவங்க எப்படி மேனேஜ் பண்ணணும்? அவங்க வந்து கரெக்டா அந்த நேரத்தை வந்து வீணாக்கவே விட ஒழுங்கா எதுக்கு நேரம் கொடுக்கணும். இப்போ வந்து நிறைய செக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும். எதுக்கு நீங்க பணம் வாங்குற இடத்துல இருந்தா அதுக்கான நேரம் கொடுக்கணும். அதை வந்து எங்கெங்க வந்து பணத்தை வந்து அலோகேட் பண்ணணும், ஒவ்வொரு இடத்துக்காக கொடுக்கணும், அதுக்கான நேரம் கொடுக்கணும். அதோட குரோத்துக்கான இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த நேரம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்லைட கொஞ்சம் மேல தூக்க வச்சு. அடுத்தது ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. அதாவது நிர்வாகிக்கு எவ்வளவு தேவை, அந்த பிசினஸ நல்ல மாதிரி நடத்தணும்னா அதுல வந்து அந்த பினான்ஸ வந்து அவங்க வந்து எவ்வளவு அழகா வந்து அவங்க கரெக்டா அலோகேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படிதானே? அதாவது வரவு எங்க இருந்து வருது, அதுக்கான செலவு எவ்வளவு வருது, நம்ம எந்தெந்த இடத்துல அந்த பணம் போய் சேரணும். இப்போ ஒரு பொருளை தயாரிக்கிறாங்கன்னா அந்த தயாரிப்புக்கான எவ்வளவு கொடுக்கணும், அது ரெண்டாவது நம்ம கஸ்டமர்ஸ்ட கொடுக்கும் போது அது எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம கொடுக்கணும், அதுல இருந்து வரக்கூடிய லாபம் எவ்வளவு, அதை எப்படி திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து அந்த ஒரு நிர்வாகிக்கு வந்து கண்டிப்பா தேவை. இந்த இவ்வளவு விஷயமும் அந்த பிசினஸுக்கு மட்டும் இல்ல, இது எல்லாமே நம்மளோட லைஃபுக்குமே நமக்கு தேவைதான். எல்லா விஷயத்துலயுமே தேவை. நெக்ஸ்ட் ஸ்லைட் சிஸ்டர். அடுத்தது வந்து சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஃபியூச்சர் விஷன். அதாவது சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா வந்து நிலைத்தன்மை. அதாவது ஒரு பிசினஸ் அப்படின்னு வந்துட்டுன்னா அது வந்து நிலையா இருக்கணும். அப்படித்தானே? அது வந்து லாங் டேர்முக்கு இருக்கணும். இப்ப நம்மளே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னா அது நம்ம என்ன நினைச்சு யோசிப்போம்? லாங் டேர்ம் நமக்கு அந்த கோல். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலே அந்த ஃபியூச்சரை
குறிச்சு அந்த விஷன் நம்ம கண் முன்னாடி வந்துரும். அது எவ்வளவு க்ரோ ஆகும், எவ்வளவு சக்சஸ் ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது அடுத்த பிரான்ச்சஸ் வைக்கணுமா, இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணுமா, எல்லாமே வந்து அது நம்ம கரெக்டா அந்த ஃபியூச்சர் விஷன் வந்து கரெக்டா ப்ராப்பரா இருக்கணும். அதாவது எப்பவுமே நல்ல முறையில அந்த விஷயங்களை வந்து நம்ம நல்ல முறையில நம்ம செய்யணும். ஒரு வணிகத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து நேர்மையும் நெறியோடையும் இருக்கிறது தான். அவங்க நேர்மையாவும் இருக்கணும், நெறி எல்லா விஷயத்துலயும் அவங்க வந்து நியாயமா இருக்கணும், அவங்க திறமையா செயல்படணும் அந்த பிசினஸ். அப்படி இருந்தா அந்த பிசினஸ் வந்து லாங் டேர்மா ரன் ஆகும். அவங்களுக்கு வந்து ரொம்ப அது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அது அதாவது நம்ம தான் அந்த பிசினஸை வந்து கொண்டு போகணும்னு இல்லை, அந்த பிசினஸ் நம்மளை கொண்டு போகும் நல்ல விதத்துக்கு. ஓகே, அது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்மளோட பிசினஸ்ல நம்ம போடக்கூடிய ஹார்ட் ஒர்க், எதிர்கால வளர்ச்சிக்கு நம்ம இப்போ போடக்கூடிய பிளான்ஸ், அதற்கான ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவா ஒழுங்கா பார்த்து நம்ம பண்ணணும்னா அந்த பிசினஸ் வந்து நிலையா வருடக்கணக்கா, அதாவது எவ்வளவு வருடங்களுக்கு நிக்குமோ அவ்வளவு வருடங்களுக்கு நிக்கும். இந்த மாதிரி சக்சஸ் பண்ண நிறைய பிசினஸா நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படிதானே? இது நம்ம வந்து சின்ன சின்ன இதுல இருந்து கூட தொடங்கலாம். இப்ப நம்ம ஹாபீஸ் கிளப்லயுமே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எவ்வளவு அழகழகான விஷயங்கள் அவங்களோட சொந்த தயாரிப்புகளை போடுறாங்க. இந்த மாதிரியான பிசினஸ் நிறைய பேர் பண்றாங்க. அத மாதிரி சில பேர் பொருள் வாங்கி விற்பாங்க. அது அடுத்த கட்டம். அவங்களோட அந்த பிசினஸ் வந்து ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கட்ட இலக்கு வாட் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த பிசினஸ் நல்லா இருக்கும். அந்த பிசினஸுக்கான அந்த ஒரு கட்டமைப்பை வந்து கிளியரா நம்ம கட்டமைச்சா அந்த பிசினஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். பிசினஸுக்கு வந்து ஹானஸ்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஃபேரா கரெக்டா இருக்கணும். அது எந்த வந்து ஒரு ஏதாவது காம்படிஷன் எதுனா இருந்தாலுமே அதுலயுமே அவங்க நியாயமா நல்ல முறையில அதை வந்து அவங்க டீல் பண்ணணும். இந்த மாதிரி இது வந்து இதெல்லாமே வணிகத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்ஹம்துலில்லாஹ், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். லிசன் பண்ண எல்லா சிஸ்டருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. ரொம்ப அருமையாக சிஸ்டர் ஒரு அழகான விஷயத்த வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எஸ், இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்குது தான். ஆனால் அப்படின்னா என்னங்கிறதே தெரியாமல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக என்ன அது பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம எப்படிலாம் நிர்வாகம் பண்ணணும், நம்மளுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கணுங்கிறதையும் சேர்த்து நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி குரான் ரீசர்ச் பண்ணவங்கல்ல நீங்கள், 2 ப்ரோக்ராமே நீங்கள் வந்தீங்க. ஸோ அந்த ரீசர்ச் எதுக்காக நம்ம பண்ணணும், இப்போ நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள். தட்ஸ் கிரேட். அல்ஹம்துலில்லா. குரானுடைய வார்த்தைகள் வந்து இப்படி தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ எந்த இடத்துக்கு எந்த ஆயத்தை வேணாலும் நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் சொன்ன யூசுப் சூராவுடையது, அப்புறம் முசம்மிலோடது ஒன்று சொன்னீங்க. மாஷா அல்லாஹ், அது ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்களும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஜஸாக்கல்லாஹு கைர். மற்ற சகோதரிகள் உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ், அழகான முறையில தெளிவா ரொம்ப ரொம்ப தெளிவா விளக்கமா எடுத்து சொன்னாங்க. வியாபாரம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், நம்ம இன்னும் அதை நம்ம எப்படி மெருகேற்றலாம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி எல்லாம் கொண்டு போகலாம், அதுக்கு நம்மளோட தன்மைகள் எப்படி இருக்கணும், நம்ம என்னெல்லாம் கத்துக்கணும், நம்ம எதெல்லாம் அப்ளை பண்ணணும், பிளஸ் வந்து எது செய்யணும் எது செய்யக்கூடாது, அல்லாஹ் வந்து குர்ஆன்ல அதுக்காக என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க, ஹதீஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப அழகான முறையில தெளிவா எடுத்து சொன்னீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்குமே இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா வந்து வியாபாரம் வேற, தொழில் வேற, குடும்பம் வேறன்னு பிரிச்சு அவங்க சொல்லல. ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி தான் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி நிர்வாகம் பண்றது, அதுல நம்ம எப்படி கொண்டு போறது, எப்படி நம்ம மேம்படுத்துறது நம்ம ஃபேமிலிய, அப்படிங்கிறதுமே வந்து ரிலேட்டடா தான் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப தொடர்புடையதான் இருக்கு நம்ம வாழ்க்கையில. ரெண்டையுமே பிரிச்சு பார்க்கவே முடியல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாமானிய மக்களும் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அழகான மேல எடுத்து சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லா. வேறு சிஸ்டர்ஸ் உங்களுடைய டவுட்ஸ், உங்களுடைய கிளாரிஃபிகேஷன். தெளிவா சொன்னீங்க. எல்லாருமே தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனாலும் அதுக்கான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு பண்ணும்போது
அது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது புரியுது. என்ன டவுட்னாலும் இனிமே ஹவா ஷெரீஃபா சிஸ்டர்கிட்ட கேட்டுதான் பிசினஸ்க்கு உண்டான விஷயங்கள்லாம் பண்ணோம். ஜஸாக்கல்லா சிஸ்டர், நிறைய பயனுள்ளதை நீங்க சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா குடும்பத்தையும் பிசினஸையும் எப்படி நிர்வகிக்கணும்னு சொன்னீங்க. அடுத்து வந்து அதுல நீங்க சொன்னீங்க ட்ரஸ்ட். மக்களுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது அவங்க நம்ம மேல ட்ரஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா சொன்னாங்க பிசினஸ் சின்னதுல இருந்து தொடங்கி ஒவ்வொரு கட்டமா மேல நம்ம கொண்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முதல் நேர்மையா இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம பிசினஸ் ரொம்ப நாளைக்கு நிற்கும் அப்படின்றது நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க, ரொம்ப அருமை. அதுக்கு அதிகாரிகள் அவ்வளவு அருள் புரிவானாக. வசதியா சிஸ்டர் மூலமா நிறைய விஷயம் நாங்க கற்றுக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் சிஸ்டர். அருமையா சொன்னீங்க. அந்த வியாபாரம் பண்ணும்போது பொருட்களை எப்படி கொடுக்கணும், அது உண்மையை சொல்லி வியாபாரம் பண்றது தப்பு இல்லை. ஏமாத்துறது வந்து தெரியாம பொருளை வைக்க கூடாது அப்படிங்கறது விளக்கத்தையும் சொன்னீங்க. மாஷா அல்லாஹ், அருமையா இருந்துச்சு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருந்துச்சு. நீங்க அவ்வளோ அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டார்ட் ஸ்மால் ஸ்கேல் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷன் பண்ணது. இன்னொன்று அவங்க ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு கொஸ்டின் யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு அது ஒரு கரெக்டான விளக்கம் கிடைக்கிறது இல்லை. நம்ம வந்து இந்தியாவில ட்ரேட் பண்ற ஸ்டாக்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஹலாலா அப்படின்னா எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலுமே இப்போ எஸ்பெஷலி காசா பாலஸ்தீன்லாம் இருக்கும்போது மேஜர் கம்பெனிஸா இருக்கும்போது எந்த ப்ராகஸ் கம்பெனிஸா எல்லாமே வந்து ஜெனசைட் ஃபண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது எஸ்ஐபிஸ் இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து ஹலாலா இருக்கா எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு சிஸ்டர். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கேக்குறீங்க. அது வந்து நல்லா, அது நம்ம பார்த்து பண்ணணும் எந்த ஸ்டாக்ல ட்ரேட் பண்றோம். அதாவது நமக்கு வந்து ஹலால் ஹராம் பார்க்கணும்னா நம்ம அந்த ஸ்டாக்குக்குள்ள பேக்ரவுண்டை பார்க்கணும், அந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த கம்பெனியோட அதாவது முந்தி உள்ள எல்லா சார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால கண்டிப்பா நாங்களுமே அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்றோம். அது இல்லாம நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுங்கும் போது நம்ம சொந்தமா படிச்சு நம்மளாவே நம்ம பண்ணணும், நம்மளோட ஓன் ரிஸ்க்ல பண்ணணும். மற்றவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுலையுமே இன்வெஸ்டும் பண்ணக்கூடாது, எதுலையுமே நம்ம வாங்கவோ விற்கவோ கூடாது. நம்ம ஃபுல்லா அதை ரிசர்ச் பண்ணி நம்ம பண்ணணும். அப்ப அது வந்து நல்லா ஹலாலா இருக்கும் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எஸ், நம்மக்கிட்ட வந்து நிறைய ஐயங்களும் நிறைய டவுட்ஸும் நிறைய விஷயங்களும் நம்மளுடைய வியாபாரம் சம்பந்தமாக நம்மக்கிட்ட இருக்குது தான். பட் எவ்ரிதிங் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங், நம்மளுடைய நியத், நம்மளுடைய ரீசர்ச், நம்மளுடைய அடுத்த கட்ட விஷயங்கள், இது எல்லாமுமே சேர்த்து நமக்கான நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியுது. எஸ், கட்டாயமாக. ஸோ எப்படி வந்து ஒரு சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சிஸ்டர். இந்த ஒரு பொருளை கொடுக்குறாங்க நம்மகிட்ட, நீ பண்ணிக்கோன்னு. அந்த பொருள் இப்படிதாங்கன்னு சொல்றாங்க, நம்ம சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுத்து வியாபாரம் பண்றது தப்பு இல்லையே?
ஆமாப்பா, நம்ம சொல்லி கரெக்டா என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும். அது அவங்க சம்மதிச்சு வாங்குறாங்கல்ல, அது தப்பே கிடையாது. ஆ மறைச்சுதான் அது கொடுக்கணும். தப்பு இல்லை. மறைச்சுதான் கொடுக்கக்கூடாது. ஹராம். நம்ம மறைச்சு ஏமாத்தி கொடுத்ததுதான் ஹராம். நம்ம சொல்லி இந்த பொருள் இப்படிதான், இது நான் உங்களுக்கு சம்மந்தப்பட்டா நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம வியாபாரம் பண்றோம். அப்படி பண்ணும்போது அவங்க விருப்பப்பட்டு வாங்குறது ஹலால் தானே. ஹலால் பர்ச்சேஸ். தேங்க்யூ சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. ஒரு பிஸ்னஸ் கன்சல்டிங் மாதிரி இருக்குது. அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். இது ஒரு ஃபவுண்டேஷன் செஷன் அப்படிங்கிறதுனால எல்லாவற்றிலையுமே ஒரு பேசிக் வியூ உங்களுக்கு நாம் காமிக்கணும்னு விருப்பப்பட்டோம். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அதனுடைய பேசிக்ஸ் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இது ரிலேட்டடாக இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். அதை சார்ந்து நம்ம செயல்படவும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு எக்ஸ்பர்ட்டோட வேறு ஒரு டாப்பிக்கோட நாம் எல்லாம் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.